தலைக்கு மேலே குரு வந்து அமரப்போகிறார். ஏற்கனவே நீங்கள் சொல்கிறதா எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. சரியா? இந்த தடவை குரு வேற வந்துட்டாரா, நிறைய ஆர்டரிங். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்னு குரு வந்து உச்சமாகி உட்கார போறாரு. வேற என்ன சாமி வேணும்? 1ஆம் இடம் இயங்க போதியா? 1ஆம் இடம் இயங்கினாலே 5, 7, 9 பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் ஒரு 2017, 18லேருந்து இப்படியே நல்லாவே இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து விமோச்சனம் தான், விஸ்வரூப வெற்றி தான். அப்படியே கண்ணு அசந்திர மாட்டோமா, அடிச்சிட மாட்டோமான்னு அப்படியே கண்கொத்தி பாம்பா உங்களை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே வியந்து உங்களை பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். என்னெல்லாம் கேட்டால் பின்னாடி பிஜிஎம் போட்டு விடுவேன். அந்த அளவுக்கு கடகத்துக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு அக்காவா ஒரு தோழியாக நான் தான் சொல்ல முடியும். தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கொடுக்க நடக்கூடிய இந்த கேம்பிளிங்கில் போய் உங்கள் மனைவியின் மூலமாக ஒரு பெருமை, மனைவியை குறித்த ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்கும். கடகம், நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய சுய உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வாக ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிகிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு சண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேலே 23, 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதில் பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். தலைக்கு மேலே குரு வந்து அமரப்போகிறார். ஏற்கனவே நீங்கள் சொல்கிறதா எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. சரியா? இந்த தடவை குரு வேற வந்துட்டாரா, நிறைய ஆர்டரிங் இந்த தடவை நடக்கும். கடகத்துக்கு நிறைய ஆர்டர் போடுவீங்க. அதுபடி தான் எல்லாரும் இருக்க வேண்டும் சொல்லுவீங்க. நிறைய அட்வைஸ் மலையாக பொழிவீங்க. ஆனால் தயவு செஞ்சு யாராவது கேட்குறதுக்கு ரெடியான்னு கேட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி தேவையில்லாமல் யாருக்காவது அட்வைஸ் பண்ணி நம்ம நேரத்தையும் நம்மளோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். ஏன்னா கடகத்துக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்க மாட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே கடகத்தோட அட்வைஸை கேட்டு அடுத்தவன் வசந்துருவான். ஆனால் கடகராசிக்காரன் அப்படியே தான் உட்காந்துருப்பான். நீ பண்ணியா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஆன்சரே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும், செய்ய தெரியாது. அதனால் இந்த தடவை உங்களுக்கு செய்யறதுக்காக தான் காலம் வந்திருக்கு. அதனால் அடுத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த மாதம் போட்டோடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் குறிக்கோளாக எடுத்துக்க வேண்டியது, எனக்கு நான் என் வாழ்க்கைக்கு விஷயத்தை பண்ணிப்பேன், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். இதை மட்டும் கடகராசிக்காரங்க வந்து பண்ணிட்டீங்கனாலே மோர் தென் எனஃப். ஆனால் அது வராது. ஏன்னா கடகம் அப்படின்னாலே ஊருக்கு உழைத்தல். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்தவர்களுக்காகவே அடுத்தவர் நலனுக்காகவே உழைக்கக்கூடிய ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்னு குரு வந்து உச்சமாகி உட்கார போகிறாரு. வேறு என்ன சாமி வேணும்? 1ஆம் இடம் இயங்க போதியா? 1ஆம் இடம் இயங்கினாலே 5, 7, 9, 11 எல்லாம் இயங்கும். டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்து நாடி மெத்தடு. குரு பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இறை கடாட்சம் கிடைக்க போகுது, பாக்கியம் கிடைக்க போகுது. சமசத்தமாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எதிராளிக்கு சமமாக நீங்கள் வந்து அப்படி உட்கார போகிறீங்க. எல்லாரிடமும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வந்து ஒரு மகத்துவம் பொருந்த மாதமாக இருக்குது. செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய வீடு அது. அதுவும் இந்த தடவை வைகாசி விசாகம் வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச தடவை முருகனை பிடிச்சிக்கோங்க. என் லைஃப்பில் ஜெயிச்சுட்டு வைங்க. வேறு எதுவுமே வேணாம். மேக்ஸிமம் வைகாசி விசாகத்தன்னைக்கு ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் போயிட்டு உங்களால் முடியும்னா பால் அபிஷேகத்தை கொடுங்க. இல்லையா ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் கொடுங்க. காசு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக முருகன் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கார். யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்கும். நிறைய பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம், காலம், சூழல் அமையாது. இந்த தடவை அமையும். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அது வருமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்துட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஞானம் அதிகரிக்கும்.
கேது வேற மக நட்சத்திரத்தை போய் உட்காருதா, கேது சுயஸ்தானம் வாங்கியிருக்கு. நிறைய ஞான மார்க்கத்தில் பயன்படுவீங்க. நிறைய கோவிலோடு கனெக்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் மந்திர உபாசனை பண்ணுவீங்க, உச்சாடனம் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நிறையா மே 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே கடகராசிக்காரர்களுக்கு எங்கேயாவது ஒரு ட்ராவல் போயிட்டு வருவீங்க. உங்கள் குலதெய்வத்துடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயில் போகணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு குரூப்பில் பார்த்தா உங்களோட குலதெய்வம் வந்து நிற்கும். நிறைய பேருக்கு அம்பிகை வழிபாடை மேற்கொள்வீர்கள். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அல்லல் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை யாருக்கு வரப்போகுது? கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. 5ஆம் இடம் இயங்குது சாமி. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் ஒரு ஒரு 2017, 18லேருந்து இப்படியே நல்லாவே இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து விமோச்சனம் தான். விஸ்வரூப வெற்றி தான். வெற்றிக்கு மேல் வெற்றி தான் கடகத்துக்கு. அப்படியே கண்ணு அசந்திர மாட்டோமா, அடிச்சிட மாட்டோமான்னு அப்படியே கண்கொத்தி பாம்பாக உங்களை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே வியந்து உங்களை பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. என்னெல்லாம் கேட்டால் பின்னாடி பிஜிஎம் போட்டு விடுவேன். அந்தளவுக்கு கடகத்துக்கு நல்லாயிருக்கு. பெருசாக நெகட்டிவாக இல்லை. என்னென்ன மாஸ் ஹீரோ பிஜிஎம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நீங்களே. அந்தளவுக்கு ஓப்பன் த கேட், நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களாக கடகத்துக்கு இந்த நாட்கள் அமைய காத்திருக்கிறது. வேறு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் நான் முக்கியமாக சொன்னது கடகம் தான். ஆனால் நான் ராகுகேதோட பொசிஷன் மட்டும் ஓரளவுக்கு இருக்குது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு அக்காவோ ஒரு தோழியாக நான் தான் சொல்ல முடியும். தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கொடுக்கக்கூடிய இந்த கேம்பிளிங்கில் போய் மாட்டிக்காது. பேராசை வரும்போது லைட்டாக கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் வரும். குரு இருக்கிற இடத்தை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவான்ற அமைப்பில் மண்டக்குள்ளே தேவையில்லாமல் தாட்ஸ்லாம் வந்துட்டு போகும். 2ஆம் இடத்துல வேறு கேது இருக்கா. என்னத்தை குடும்பம், என்னத்தை இது ஞான மார்க்கத்துக்குள்ள பயணப்பட வைக்கும். இல்லை எதுவுமே வேணாண்டா சாமியை விட்டுட்டு ஓடிலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை பலன் அதி அற்புதமாக இருக்குது. அது உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ விட்டு போன உறவுகள்லாம் திரும்ப வரும். யாரெல்லாம் நான் ஒரு இடத்துல என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்கீங்களோ போய் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா பேருக்கு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பேங்க் லோன் மூலமாக பணம் கிடைக்கும். மூடிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவங்களாம் திரும்ப கம்பெனி ஓப்பன் பண்ணுவீங்க. வேலை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் வேலையில் திட்டு மட்டுமே வாங்கிட்டு இருந்தவங்க வெரி குட் வாங்குவீங்க. இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வேலையை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய மேலதிகாரிகிட்ட ஒரு பாராட்டு கிடைக்கும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல அமைதியாக இருக்கும். நம்மள்தான் 2ஆம் இடத்துல கேது இருக்கே, வாயை திறக்கலாமா? நம்ம என்ன தான் திறந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்றா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பெட்ரு வந்து அமைதியாக இருக்குது. ஏன்னா பிளேமிங் நடக்க தான் செய்யும். நீங்கள் எவ்வளோ தான் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணால் கூட என்ன இதில் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எதிராளி பேசுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. ஆனால் முதலாளிக்கிட்ட பாராட்டு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கவங்க வேலை கூட பார்க்குறவங்க கொஞ்சம் டென்ஷன் படுத்த தான் செய்வாங்க. யாருக்கு? கடகத்துக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஒரே ஒரு மாதம். அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான், அடமழை தான். அதனால் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கடகம் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். மேல் வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்குது, மேல் வயிறு வலிக்கிறது, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி கடகம் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் அந்த ஏன்னா குரு எல்லாமே இதைத்தான்ப்பா இண்டிகேட் பண்ணுது. இந்த ஃபுட் பைப்பு தான் வந்து குரு ராகு காம்பினேஷன். இந்த மூளை தான் குரு. நிறைய யோசிப்பீங்க. இந்த தடவை யோசிக்கிற விஷயத்தை அப்படியே செயல்படுத்துவீங்க. நிறைய நல்லது நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கடகத்திற்கு நல்ல காலம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது. அவ்வளோதான். பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. படிக்கிற கடகராசிக்காரர்களாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? கடகராசி கடகலக்கம் யாராக இருந்தாலும் சரி படிப்பில் ஒரு முன்னேற்றம் தெரியும். அவ்வளோதான். மக்கள்னு சொன்னவங்களாம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் போகும்போது நீங்கள் ஒரு அறிவாளியாக ப்ரூவ் பண்ணுவீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய நல்லவே தெரியும். கோவில்களாக போய் சில விஷயம் பண்ணுவீங்க. சில சேவை மனப்பான்மையோடு வேலை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவீங்க. குருவாக இருந்து சில பேருக்கு சில காரியங்கள் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட வந்து அவங்க அட்வைஸை கேட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பிளஸ்ஸிங்லையும் கொடுத்துட்டு போவாங்க. கடகத்துக்கு ரொம்ப நல்லா. இப்போ 20 வயசு பையன் தான், ஆனால் எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான் பாருன்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி அதை கொடுக்கறது தான் குரு. அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த வருவதற்கான வாய்ப்புகள் கடகத்திற்கு உண்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், இடம் வாங்குவதற்கான பிராப்தம், ஒரு லோன் போட்டு அதன் மூலமாக வண்டி வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட கனெக்ட் ஆவீங்க. வாங்கினீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடாக இருந்தால் பெண்களாக இருந்தால் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது, கேஸ் வாங்குறது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இந்த வீட்டில் வரப்போகுது இல்லையா? வீட்டில் எலக்ட்ரிக்கல் பொருளுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்குறதோ இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ வீடு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பாராட்டு மழை தான். வேலை பார்க்குற இடத்துல ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும். ப்ரமோஷனே கிடைக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் சுக்கரதசை நடந்துட்டு இருக்கோ அவர்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் வந்து குருவோட சேர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்க போதுன்றனால கொஞ்சம் உங்கள் மனைவியின் மூலமாக ஒரு பெருமை, மனைவியை குறித்த ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்கும். கடகம் நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய சுய தேவைகள் நிறைவேற்றப்படும். வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேறு வேலை மாறுவீங்க. இருக்கிற வேலை விட்டு இன்னொரு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போகலாமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக மாறுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ். எதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை,
வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய, கண்ணீர் மறையக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கடகத்திற்கு. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், முயலா? எஸ், மறக்காமல் சொல்லுவோம். கடகத்துக்கு முயல் பார்க்குறது ரொம்ப அரிதான். இந்த தடவை முயல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராபிட்னு கேட்குறது, இல்லை முயல் பார்க்குறது, முயல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிம்பிள் பார்க்குறது, முயலோடு கனெக்ட் ஆகிறது, ஏதோ ஒரு குழந்தை முயல் வரைய சொல்லிச்சு நீங்கள் வரைஞ்சி கொடுக்குறது, ஏதோ ஒன்று முயலோட கனெக்ட் ஆக போகுது இந்த தடவை. அதுவே உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தையும் பண வரவுகளையும் இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா முயலெல்லாம் சந்திரகாரகத்துவம். அப்போ நிறைய பெயர் புகழ் கிடைக்கும். இந்த தடவை பண வரவுல இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகுன்றதுக்கு இந்த சிம்பிள் ஒன்று போதும். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கடகராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை மேக்சிமம் முருகப்பெருமானை பிடிச்சிக்கோங்க. கந்த கடவுளை எந்த வகையில் பிடிச்சாலும் சரி, எந்த ஃபார்ம் ஆஃப் கந்தனாக இருந்தாலும் ஓகே. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாம் சரிதான் மேடம், ஏதாவது ஒன்று நிறைய ஏதோ ஆரம்பிக்கிறேன், ஆனால் அது ஏதாவது முடியவே மாட்டேது, இழுத்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் டக்குன்னு ஆகணும், டக்குன்னு எனக்கு சில விஷயங்கள் முடியணும் அப்படின்னா எந்த நம்பரை நான் பயன்படுத்துறது அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் இந்த தடவை 397221 இந்த எண்ணை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ். கையில் எழுதி வச்சுக்கோங்க. 39721 இந்த நம்பர் மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க. ஒயிட் கலர் பயன்படுத்துறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நகர. அதே மாதிரி பிங்க் கலர் பயன்படுத்துங்க. இது 2 கலருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய, உங்களை பார்த்தா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கடகத்துக்கு இந்த எண்களும் இந்த வண்ணங்களும் உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம்.